இன்றைக்கி நம்ம வந்து தக்காளி பச்சடி செய்ய போகிறோம். தக்காளி நல்ல பழமாக இருக்கும். ஒரு பழம் தக்காளி விலை வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. தக்காளியும் வெங்காயம், சின்ன வெங்காயமும் விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. கிலோவே 20 ரூபா தான். நல்ல ஆப்பிள் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பழம் கிடைக்கும் போது நம்ம தக்காளியில் என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கிற வேண்டியதான். சில நேரம் 100 ரூபா 150 ரூபாய் கூட தக்காளி விலை போச்சு. அப்போல்லாம் நம்ம ஒரு பழத்தை தொட்டு கூட பார்க்க முடியல. இந்த மாதிரி கம்மியாக இருக்கிற விலையில் நம்ம இப்போ வந்து பச்சடி செஞ்சு வச்சுக்கிடுவோம். இப்போ வந்து தக்காளி நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் ஒரு விசில் வச்சுக்கிடுவோம். நம்ம தனியாக பாத்திரத்துலேயும் நம்ம வேக வைக்கலாம். நான் இன்னைக்கு குக்கரில் போடுறேன். தக்காளி பச்சைலாம் செஞ்சோம்னா ஒரே நாளில் காலி ஆயிடும். எவ்வளோ செஞ்சாலும் பிள்ளைய நல்லா அல்வா சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்ருவாங்க. இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது. நமக்கு வந்து பொங்கி தட்டிடும், அடுப்பு அமர்த்திடும். அதனால் நமக்கு ஒரு அரை செம்பு தான் அதில் ஊற்றணும். ஊற்றி நம்ம ஒரு விசில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம தக்காளி வேக வச்சுருந்தோம். இப்போ வந்து ஒரு விசில் வந்துருச்சு. நம்ம உடனே திறந்துடுவோம். நம்ம தொலி உரிக்க வந்தால் சரிதான். ரொம்ப வேகணும்லாம் அவசியம் இல்லை. நல்லா வந்துருச்சு. தொலி நல்லாவே மவுந்துருக்கு. நம்ம தொலியை உரிக்கிறதுக்கு சரியாக வரும். இங்கே இப்படி நல்லா முட்டு முட்டாக வந்துடும். நம்ம பாத்திரத்தில் வச்சாலும் இப்படி தான் வரும். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். இதுனா நம்ம 5 நிமிஷத்தில் வேக வச்சு எடுத்துடலாம். இது நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு தொலியை பூரா உரித்து வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து தக்காளி பழத்தை உரித்து வச்சுருக்கோம். இப்போ எடுத்து போட்டுக்கிடுவோம். தக்காளி பழம் எல்லா பழத்தையுமே நம்ம உரிச்சிட்டோம். நல்லா ஆற வச்சு உரிச்சிருக்கோம். இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி சூப்பராக வந்துடும். அந்த தண்ணியை வந்து நம்ம வடிகட்டி கீழே ஊற்றிட்டோம். அந்த தண்ணியில் வந்து எந்த ஒரு சாருமே இறங்கலை. வெறும் தண்ணி மட்டும்தான். இப்போ வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கிடுவோம். நம்ம தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். தொலியை உரிச்சிட்டு இப்போ வடிகட்டிடுவோம். வடிகட்டிட்டோம்னா அந்த விதை எல்லாமே வந்துடும். வடிகட்டாமே நம்ம செய்யலாம். அந்த 1-2 விதை அரைப்படாமல் கிடக்கிறது தக்காளி எல்லாம் கிடக்கும். நம்ம வடிகட்டிட்டோம்னா நல்லா கிளீனாக கண்ணாடி மாதிரி இருக்கும். நல்லா அப்படி கிண்டிகிட்டே இருந்தோம்னா அது சாறு பூரா இறங்கிடும். அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பெரிய சலடையெல்லாம் ஊற்றி நம்ம வடிகட்டணும். இப்போ நம்ம வடிகட்டிட்டு பார்ப்போம். நம்ம எல்லாத்தையும் வடிகட்டிட்டோம். இந்த அளவுக்கு வெறும் சக்கை இவ்வளோ இருந்திருக்கு. விதை சக்கை சரியாக அரைப்படாதது எல்லாமே இந்த அளவுக்கு நமக்கு எடுத்துட்டோம். இப்போ நல்லா கிண்டி விட்டு அடுப்பு பற்ற வச்சிட வேண்டியதுதான். இப்போ நம்ம சாறு மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். தக்காளி சாறு. தக்காளி பழம் நிறையா போட்டதுனால தக்காளி சாறு இவ்வளோ இருக்குது. இனிமேல் வந்து நல்லா கையெடுக்காமல் கிண்டிக்கிட்டு இருக்கணும். நம்ம தக்காளி சாறு வந்து இந்த அளவுக்கு நல்லா வருது. கொல கொலன்னு இருக்குது. கையெடுக்காமல் தான் கிண்டிக்கிட்டு இருக்கேன். கையை எடுத்தோம்னா அடி பிடிச்சிரும். நம்ம வந்து தண்ணி ரொம்ப ஊற்றாமல் நம்ம வந்து அரைச்சி எடுத்துருக்கோம். அதனால் கெட்டியாக தான் இருக்கும். எல்லாம் ரொம்ப நேரம் ஆயிரும். தண்ணி நிறையா ஊற்றி நம்ம அரைச்சோம்னா இது கெட்டியாக வற்றி வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இப்போ இந்த அளவுக்கு கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம 1/2 கப்பு சீனி போடுவோம். இதையும் நல்லா வந்து கெட்டியாக வர்ற அளவுக்கு
நம்ம இலையில வச்சோம்னா எடுத்து சாப்பிட்ற போது அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடாத அளவுக்கு நம்ம இதை காய்ச்சணும். கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும், நமக்கு அல்வாக்குன்ற மாதிரி தான் இது. இதை வத்தி கெட்டியாக வர்றதுக்கு 1 மணி நேரத்துக்கிட்ட ஆகும். கிண்டிக்கிட்டே இருப்போம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம கொதிச்சுக்கிட்டு இருக்கு. 2 கல் உப்பு போடுவோம். ஏன்னா கல் உப்பு போட்டால் எரிக்காமல் இருக்கும். நம்ம இனிப்பு வந்து இனிப்புக்கும் புளிப்புக்கும் ஒரு உப்பு இல்லாமல் இருக்குன்னா ஒரு மாதிரியாக இருக்குது. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. 2 கல் உப்பு போட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. நான் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கேன். பச்சடிக்கு வந்து முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் வறுத்து போட போகிறோம். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறோம். இப்போ நெய் வந்து நல்லா சூடாகட்டும். முந்திரி பருப்பு போடும். இது கொஞ்சம் நல்லா ஒரு பொன்னிறமாக வரணும். முந்திரி பருப்பு இந்த அளவு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து கிஸ்மிஸ் பழம், காஞ்ச திராட்சை போடுவோம். இது நல்லா பலூன் மாதிரி வரணும். நல்லா ஊதி வரும். நம்ம அடுப்பை வந்து கொஞ்சம் குறைச்சே வச்சுக்கிறோம். ஏன்னா முந்திரி பருப்பு வந்து கருக ஆரம்பிக்கும். நம்ம அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டே செய்யணும். ஏன்னா பருப்பு முந்திரி பருப்பு கருகி போச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ நல்லாவே வந்து சூப்பராக வந்துடுச்சு. திராட்சை பழம் வந்து நல்லா நமக்கு திராட்சை பழம் பெருசு பெருசாக வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த அளவுக்கு நமக்கு கெட்டியாக வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த திராட்சையை ஊற்றிடுவோம். முந்திரி பருப்பையும் நம்ம திராட்சை பழத்தையும் வறுத்து வச்சிருக்கோம்ல, அதை அதில் ஊற்றிடுவோம். முந்திரி பருப்பு நம்ம நிறையா போட்டோம்னா நல்லா இருக்கும் எடுத்து சாப்பிட்றது. இதை வந்து நல்லா வந்து கெட்டியாக வத்துற அளவுக்கு கிண்டணும். இப்போ நம்ம வந்து ஏலக்காய் போட்டுக்குவோம். நம்ம சீனி போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் ஏலக்காய் பவுட்ரு, அதை போட்டுக்குவோம். அடுப்பு கொஞ்சம் குறைச்சே தான் வச்சுக்கிறணும். ரொம்ப கொதிக்க ஆரம்பிக்குது. அந்த நெய் வந்து மேலே தெரிக்குது. இது வந்து கிட்டத்தட்ட நமக்கு அல்வா மாதிரி தான். தக்காளி பழம் போடுறதுனால நம்ம பச்சடின்னு சொல்கிறோம், அவ்வளோங்க. இது வந்து பாய் வீட்டு கல்யாண வீட்டுகளெல்லாம் இது நல்லா எடுத்து வைப்பாங்க. சூப்பராக இருக்கும். பிரியாணி வைக்கிறதுக்கு முன்னாடி இதை தான் வைப்பாங்க இலையில. சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நல்லா வந்து வத்த வைக்கணும். மூடி போட்டு மூடி வச்சுருவோம். தெரிக்குது. நல்லா வத்தி வந்துடுச்சு. இப்போ நம்ம இறக்குற நேரம் வந்துடுச்சு. நான் ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்துட்டு அப்படியே இறக்க வேண்டியதேன். நல்லா ஆறுன உடனே இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும். இப்போ நமக்கு வந்து இப்படி அள்ளின உடனே இப்படி ஊற்றுறதுக்கு வருதுல்ல, இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம கிண்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா அப்படியே நம்ம இலையில எடுத்து வச்சாலும் அப்படியே நமக்கு எங்கிட்டுமே வடியாத அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும். அல்வா மாதிரி ரொம்பவும் கெட்டியாக இருக்காது. ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் இது வந்து ஆறுன உடனே என்ன ஆகும், நமக்கு அல்வா மாதிரி ஆயிரும். பீஸ் போட்டு சாப்பிட்ற மாதிரி ஆயிரும். இது வந்து நமக்கு குலகுலான்னு இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம்லாம் போட்டிருக்கோம். நல்லாயிருக்கு. சூப்பராக வந்திருக்கு. நம்ம உப்பு போட்டதுனால தான் அந்த டேஸ்ட்டை வந்து நமக்கு எடுத்து கொடுக்குது. உப்பு போடாமல் இருக்கும்போது ஒரு மாதிரி சவக்கழிச்சிக்கிட்டு இருந்துச்சு. சீனி நிறையா தான் போட்டிருக்கேன். சீனி நிறையா போட்டாலுமே அந்த இனிப்பை எடுத்து கொடுக்கல. தக்காளியோட புளிப்பு வந்து நமக்கு ரொம்ப இருக்காதுல்ல. இந்த தக்காளி ரொம்ப புளிக்காது. அடுப்பை வந்து ரொம்ப குறைச்சிக்கணும். இந்த தக்காளி வந்து ரொம்ப புளிப்பான தக்காளி கிடையாது. அதனால நமக்கு அந்த தக்காளியோட புளிப்பு காணாமல் ஒரு மாதிரி எரிச்ச மாதிரி இருந்துச்சு. நம்ம கொஞ்சம் உப்பு போட்ட உடனே அது நல்லா ரொம்ப டேஸ்ட் ஆயிடுச்சு. இது தக்காளி எப்படியும் ஒரு 1.5 கிலோ கிட்ட நான் போட்டேன். இந்த அளவு தான் வந்திருக்கு. நம்ம நெய் வந்து நான் நிறையாவே ஊற்றிருக்கேன். அதனால தான் நமக்கு இந்த சைனிங் கொடுக்குது. நெய் ஊற்றி நம்ம முந்திரி பருப்பு வறுத்ததில் கொட்டினோம்ல, அதனால தான் நம்ம கண்ணாடி மாதிரி இருக்குது.
இன்னும் ஆறின உடனே பார்த்தோம்னா நல்லா அந்த முந்திரி பருப்பு அப்படியே வெளியில் தெரியும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற்றி வச்சுக்கிடுவோம். நம்ம இதை வந்து டப்பாவில் ஊற்றி வச்சுக்கிட்டு நல்லா சாமுங்கனாக்கா தொட்டு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கெலாம் பிள்ளைகளுக்கு வச்சு கொடுத்தா நல்லா தொட்டு சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும். ப்ரெட்டில் தடவையும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நான் முந்திரி பருப்பு போட்டிருக்கிறது வந்து நம்ம தனியாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இது சாப்பிடும்போது நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். போதும், இந்த அளவுக்கு வந்தால் போதும். இது நல்லா ஆறின உடனே இந்த பாத்திரத்தோட சூட்லேயே இருந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சுன்னா நல்லா ஆறிடும். ஆறின உடனே நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் வலிச்சு வச்சுக்கலாம். நல்லா சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து நல்ல அந்த நெய்யோட மனம், ஏலக்காய் வாசம் நல்லா இருக்கும். ஏலக்காய் வந்து இறக்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் நான் போட்டிருக்கேன். பொடி பண்ணி சீனியை போல வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதை பொடியாக போட்டிருக்கேன். சளிச்சு எடுத்துட்டேன். அந்த தும்பு மாதிரி இருக்கும், நகம் மாதிரி ஒரு மாதிரி கிடக்கும் அந்த ஏலக்காய் தொளி. அரைச்சாலும் நம்ம அதை வந்து சளிச்சு எடுத்துக்கிறணும். அப்போ தான் மாவு மாதிரி இருக்கும். நல்லா போட்டாலும் நமக்கு எந்த ஒரு இதுவுமே தெரியாது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.